வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். நல்ல மொறுமொறுப்பான டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு நம்ம செஞ்சு 1 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அரிசி மாவு கூட 2 பொருள் சேர்த்து செஞ்சுருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எந்தெந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன்றது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். அரிசி மாவு அதிக நேரம் நம்ம வறுக்கணும்னு தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கலாம். அரிசி மாவு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல வெதுவெதுப்பானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அரிசி மாவு அளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவு எடுத்தால் நமக்கு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இருக்கணும். இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம அரைச்ச பொட்டுக்கடலையை கண்டிப்பாக நம்ம சலிச்சிட்டு தான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குருணை இருக்குதுன்னு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் நம்ம 1 கப் அளவுக்கு லேசான அவல் எடுத்துக்கலாம். லேஸ் அவல் கெட்டி அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி மாவு அளந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். நம்ம அவல் சேர்த்து செய்யும் போது முறுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அரைச்ச அவலை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண எள்ளு சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக நம்ம வெள்ளை எள்ளு இருந்ததுன்னா அது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் வெண்ணெய் இருந்ததுன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா உருக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வெண்ணெய் சேர்க்குறதுக்கு பதிலாக ஒரு குழிக்கரண்டி நல்லா சூடான எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை இது போல் கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா கலந்துட்டு நமக்கு பிடிச்சா இப்படி பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்குது. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். முறுக்குக்கு மாவு நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த பதம் கரெக்டாக இருக்குது. முறுக்கச்சிக்குள்ளே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் நமக்கு பிழியும் போது ஒட்டாமல் வரும். இது போல் நான் ஸ்டார் வச்சு எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே கொஞ்சம் மாவு வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். மாவு எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அதுக்குள்ளே நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம பிழிஞ்சிக்கலாம். முறுக்கு பிழியும் போது மாவு பாருங்கள் நமக்கு கட் ஆகாமல் நல்லா ஷேப்பாக வருது. மாவு ரொம்பவும் நம்ம கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துட்டால் நமக்கு பிழியவும் கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா முறுக்கு நமக்கு மாவு பிழியும் போது கட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் சரியான அளவாக இருக்குது. நம்ம துணி ஈரப்படுத்தி போட்டிருக்கோம். நம்ம மாவு எடுக்கும்போது மாவு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ முறுக்குக்கு மாவு நான் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது மாவு சீக்கிரமாக நம்ம கலர் சேஞ்ச் ஆகிடும். உள்ளே பார்த்திங்கன்னா மாவு சரியாக வெந்து வராது. அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. மாவு சேர்த்ததுமே நம்ம திருப்பாமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பிக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதும் நம்ம எல்லா முறுக்கும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதே போல் அடுத்த பேட்சை நான் போட்டு எடுத்துக்கிறேன்.
இப்போ எல்லா முறுக்கும் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப மொறுமொறுப்பாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டோட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.